குட் மார்னிங். இப்போது மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இப்போது குரு பயிற்சி இப்போ வரக்கூடிய 1st May 2024 அன்றைக்கி சாயங்காலம் 5:28க்கு மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு குரு டிரான்சிட் ஆகிறார், பெயர்ந்து வர்றார். இந்த மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இப்போ குரு வரக்கூடிய இடம் ரிஷபராசி. அது வந்து 12வது வீடு அப்படின்னு சொல்கிறோம். கிளாக் வைஸில் கவுண்ட் பண்ணும்போது ரிஷபராசி வந்து மிதுன ராசிக்கு 12th ஹவுஸ். இந்த 12th ஹவுஸுங்கிறது வந்து விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செலவுகள், அதை பற்றி அது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அயனசயனம் விச் மீன்ஸ் தூக்கம், ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரியான பொசிஷனும் அது 12th பிளேஸ் அப்படிங்கிறது அதான் குறிப்பிட்டிருந்தது அந்த இடத்துல. இப்போ குருவோட பார்வை தான் முக்கியம். குரு வர்ற இடத்த விட குருவோட பார்வை தான் முக்கியம். எந்த ஒரு ராசிக்கும் குரு பார்க்க கோடி புண்மை, கோடி நன்மை, கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ குருவோட பார்வை என்னன்னு பார்த்தோம்னாக்கா 5, 7 and 9 இந்த 3 பிளேசஸை பார்ப்போம் அது இருக்கிற இடத்துலேருந்து. அந்த மாதிரி கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்து குரு மிதுனத்துக்கு 4வது இடத்தை பார்க்குது. அதே மாதிரி 7வது பார்வையாக விருச்சிக ராசி 6ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் பார்வையாக மகர ராசி மிதுனத்துக்கு மகர ராசியை பார்க்குது. 9ஆம் பார்வை 8வது இடம் அது மகரம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ராசியோட பாவத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 4ஆம் பாவம் எதை குறிக்கும்? சுகஸ்தானம், மாத்திருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது வண்டி, வாகனம், வீடு, இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுறது வந்து அந்த 4th பிளேஸ் தான். முக்கியமாக மதரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ். இது வந்து க்ளோஸ் ரிலேஷனில் மதர் தான் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஹெல்த் ரிலேட்டட் வெல்பீயிங்லாம் அந்த 4th பிளேஸை பற்றி தான் பார்ப்போம். இப்போ குரு அந்த இடத்த பார்க்குறதால வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். இப்போது வருமானம் பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு. வருமானம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வீடு, வாகனம், இந்த மாதிரி சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி மதரோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அம்மா தான் இருக்கிறதுலே முக்கியம். அவங்களோட ஹெல்த் அது சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறதால 4th ஹவுஸு அம்மாவோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அந்த ஜாதகர்களுக்கு. அப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 7வது பார்வையாக அது விருச்சிகத்தை பார்க்குறது. மிதுனத்துக்கு 6ஆம் இடம் விருச்சிகம். இது எதை சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குதுனாக்கா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்கிறோம். ருணம்னா கடன் பிரச்சனைகள், ரோகம்னா உடம்பு சரியில்லாமல் போடுறது, சத்ருனா எதிரிகள். இந்த இடத்த குரு பார்க்குறதால முழு சுபர், குருங்கிற முழு சுபர் அந்த இடத்த பார்க்குறாரு. அப்படி பார்க்குற பட்சத்தில் அது என்ன ஆகும்னாக்கா அந்த இடமோட தீய பலன்கள் மட்டுப்படும். அதுதான் குருவோட குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அந்த இடத்துல. ஸோ எதிரிகள் பாதிப்பு குறையும், இல்லை எதிரிகள் இல்லாமல் போவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி உடம்பு நல்லா தேரும். உடம்பு சரியில்லாதவங்க யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தேர் வில் பி அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தேர் ஹெல்த் கண்டிஷன். அது நிச்சயமாக அதை அறுதிட்டு சொல்லலாம். நம்ம குரு பார்க்க கோடி நன்மைன்றதில் அது முக்கியமான பாயிண்ட். அதில் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல. அது மாதிரி கடன் தொல்லையும் இருக்காது. கடன் தான் அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்காத நிலையும் ஏற்படும். அப்புறம் 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 8ஆம் இடம் ஆயுர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூர்வ ஜென்ம சொத்துக்கள், ஃபாதர் சைட்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறதால சான்சஸ் இருக்குது. பரிசு பொருட்கள் கிடைக்கும். ஏதோ நம்ம செய்கிற கிரேட் அச்சீவ்மெண்ட்டுக்கு அரசாங்கத்தால் பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதால. ஸோ இது வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்டில் குரு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னாக்கா குரு ஒரு சர்க்கிள், ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிட்டு திருப்பி அதே ராசிக்கு வரத்துக்கு 11 இயர்ஸ் ஆகும். 11 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் 12th இயர் தான் திருப்பி அது உள்ளே வரும் குரு. அதனால் அதை ஸ்லோ மூவிங் பிளானட்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதர் 2 பிளானட்ஸும் இருக்குது. இப்போ குரு பயிற்சி மட்டும் வச்சு நம்ம இந்த பலனை டிட்டர்மின் பண்ணக்கூடாது. தெர் ஆர் அதர் 3 பிளானட்ஸ், ராகு, கேது அண்ட் சனி.
இவங்களையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன், இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங். சூரியனுக்கு மெகா ரிகல் இருக்கிறதால அதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்னு சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். புதன், சுக்கிரன் இதெல்லாம் 1 மந்த் எடுத்துக்குது ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு. செவ்வாய் 1.5 மாதம் எடுத்துக்குது. இப்போ அடுத்தது ராகுவை பற்றி பார்க்கலாம். இப்போ ராகு எங்கே இருக்காருன்னா மிதுனத்துக்கு 10ல் இருக்கார். 10ங்கிறது மேலஃபிக்னு சொல்லும். கிரகங்கள்லேயே பாபகிரகங்கள்னு சிலது இருக்குது, சுபகிரகங்கள்னு சிலது இருக்குது. பாவகிரகங்கள் யாரெல்லாம் அப்படின்னாக்கா சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி, இவங்கெல்லாம் பாவகிரகங்கள். இவங்களுக்கு உகந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3, 6, 10, 11 இந்த பிளேசஸில் இந்த பாவகிரகங்கள பொசிஷன் இருந்ததுனாக்கா இட் வில் பி வெரி குட் ஃபார் தி நேட்டிவ்னா இந்த ஜாதகக்காரர் இருக்குது. இப்போ ராகு 10ல் இருக்கார். 10ங்கிறது மீனம், அங்கே இருக்கார். இப்போது 1.5 வருஷம் அவர் இருப்பார். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட் வந்து கேது. இப்போ ராகுவும் கேதுவும் ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் ஸ்னேக்கு. சிவன் வந்து இந்த ராகு கேதுக்கு வந்து கிரக அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இந்த ராகு கேதுவோட ரோல் என்னன்னாக்கா தசாபுத்திகளை தாண்டி பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ராகு கேதுவை பற்றி பார்க்கணும்னா நம்ம வில் செப்பரேட்லி டிஸ்கஸ் வித் செப்பரேட் வீடியோ. நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போது ராகு 10ல் இருக்கிறதால 10ல் ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க நம்ம அஸ்ட்ராலஜி டேர்ம்ஸில். 10ல் ஒரு பாம்போ பாவியோ இருக்க பணத்துக்கு குறையில்லை அப்படிம்பாங்க. பாம்புனா யார்? ராகு கேது. ராகு ஹெட்டு, கேது டெய்லு. ஸோ அதனால பாம்புன்னு அதை சொல்கிறாங்க. ஸோ ராகு இஸ் இன் வெரி குட் பொசிஷன் உங்களுக்கு அந்த மிதுன ராசியை பொறுத்த மட்டும். கேது வந்து 4, அவரும் கேந்திரத்தில் இருக்கார். ஸோ கேந்திரம்ன்றது என்னன்னாக்கா 1, 4, 7 and 10 பிளேசஸ். இங்கே பாவகிரகங்கள் இருக்கலாம். சுபகிரகங்கள் தான் இருந்தாக்க அதோட சுப பலன்கள் குறையும். பாவகிரகங்கள் இருந்தால் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நல்ல பலன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த 1, 4, 7, 10 வந்து கேந்திரம்னு சொல்கிறது வந்து பில்லர்ஸ் ஆஃப் தி ஜாதகம். அந்த பில்லரில் வந்து 4ல் கேதுவும் 10ல் ராகவும் இருக்கிறதால அது வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சனியை பற்றி பார்க்கணுன்னாக்கா சனியும் ஒரு பாபகிரகம். அவர் வந்து 9ல் பிளேஸ் ஆகிருக்கார். 9ங்கிறது கும்பராசி மிதுனத்துக்கு. ஸோ அதோட ஆட்சி அதிபதியே சனி தான். ஸோ 9ஆம் அதிபதி 9லே ஆட்சி பெற்றிருக்காரு. பாக்கியாதிபதி அவர் 8, 9க்கு அதிபதி. அவர் வந்து 9 ஆட்சி பெற்றிருக்கிறதால அது வந்து அந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா வலுப்பெறுது உங்களுக்கு. ஸோ 9 பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் அவருக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிதுன ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா தான் இருக்குது. சனி, ராகு நல்லா இருக்கார். இப்போ குரு தான் 12ல் இருக்கார். 12லேருந்து நல்ல இடங்களை பார்க்குறாரு. 4, 6, 8 பார்க்குறதால 4 சுகஸ்தானம், 6 ருணரோக சத்ருஸ்தானம், 8 ஆயுள் பாவம். ஸோ இந்த கீ ஏரியாஸை ஒரு பார்வையால் பலன் கொடுக்கறதால மிக சிறப்பாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு. இந்த ஏரியாஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கேது வந்து 4ல் இருக்கார். அப்போ வந்து அது வந்து வெரி குட்னு சொல்ல முடியாது, குட், வி கேன் டெல் தட் இஸ் அ குட். ஸோ அப்போது நம்ம கேது பிரீத்தி பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களில் வந்து நவகிரக இருக்கும், அங்கே வந்து குருக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுங்கன்னா அதை பண்ணலாம். குருவுக்கும் நம்ம வந்து பிரீத்தி பண்ணிக்கணும். 12ல் இருக்கிறதால செலவுகளை, சுப செலவுகளை கொடுப்பாரு. அது நம்ம லிமிட்குள்ளே இருக்கணும், இல்லைனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாரோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஆனால் 6 பார்க்குறதால அதையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ 12ல் வர்றதால நம்ம வந்து குருவுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு அர்ச்சனை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆலங்குடிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்பாட் கும்பகோணம் பக்கத்தில். கும்பகோணம் வலங்கமேன் தாண்டி கொஞ்சம் டுவர்ட்ஸ் சதர்ன் டைரக்ஷன் நினைக்கிறாங்க. போனாக்கா ஆலங்குடின்னு ஒரு குருஸ்தலம் இருக்குது. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆலங்குடி குருஸ்தலம் அப்படின்ட்டு. அங்கே போக வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய்ட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணலாம். இங்கே அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம்னு ஒரு ஊர் இருக்காங்க. அங்கே இருக்கிற குரு என்ன விசேஷம், ஜலநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் டெம்பிள் இருக்குங்க. அங்கே இருக்கிற குரு நம்ம வேண்டுதலை கேட்குற மாதிரி ஒரு தலையை ஒரு பக்கம் இப்படி சாய்ச்சிட்டு இருப்பார். அதான் ஐதீகம். அங்கே நம்ம சொல்கிறத அவர் காது கொடுத்து கேட்குறதாக அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்கும் உங்களால் முடிஞ்சதாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த தக்கோலம்னு சொல்லிட்டு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். டெம்பிள்ஸ் அந்த ஊரை சுற்றி டெம்பிள்ஸ் தான் இருக்குது. ஒரு 7 டெம்பிள்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தக்கோலத்தை பற்றி கவர் பண்ணுவோம். ஸோ இது குருக்கு மிக முக்கியமான ஸ்தலம். ஜலநாதீஸ்வரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜலநாதீஸ்வரர் தக்கோலம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் போக வாய்ப்பு கிடைச்சா அங்கே போயிட்டு அந்த குருவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ. தசா புத்திகளையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ உங்களோட ப்ரைவேட் அஸ்ட்ராலஜர், ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகத்தை கொடுத்து இன்னும் கெட் மோர் கிளாரிட்டி. இந்த குரு பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கும் மற்ற ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக அமையட்டும். ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். குட் லக்.